Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம black screenல ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ண போறோம். இந்த வீடியோஸ் பத்தி சிம்பிளாவே எடிட் பண்ணலாம். நீங்க பாத்தீங்க அப்படினா வந்து அலைட் மோஷன்ல தான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஈஸியா சிம்பிளாவே எடிட் பண்ணலாம். நம்ம லிரிக்ஸோட வேர்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ பாத்தீங்க அப்படினா வந்து எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து இதுல வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்டார்ட் ஹியர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல போஸ்டர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க Black கலர் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இது எவ்வளவு செகண்ட்க்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இதுல 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நீங்க வந்து 30 செகண்ட்க்கா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ 30 கிளிக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு 30 செகண்ட்க்கு வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன். இதுல பாத்தீங்க அப்படினா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கோட பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படினு தான் எழுத போறோம். ஓகே, ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுத போகிறோம். எழுதும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்ரு ஏதாச்சும் கேப்ஸ் ஸ்மால் லெட்டரில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் கொடுக்குறது போல் என்ன லெட்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் லெட்டர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதை கீழே கொண்டு வந்துடுங்க. 3 லைன்ஸ்க்காக கொண்டு வந்துடுங்க. ஓகே, நான் டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை, அதனால தான் இப்படி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபாண்ட் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஃபாண்ட் நான் வந்து செட் பண்ணுறேன். போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அனிமேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அனிமேஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஃபாண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். ஓகே, ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு எழுதுகிறேன். ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லெட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் வந்து 2 லைனுக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா லெட்டர்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். இதில் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர்ஸ் செட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்டான கலர்ஸ் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேறு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து லைட் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 100 யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான லோகோ கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். லிரிக்ஸில் பிளாக் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து KineMaster அலைட் மோஷன் பிளாக் ஸ்க்ரீனாக க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்களோட சேனல் நேம் எழுதிக்கலாம், இல்லை லிரிக்ஸ் எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோஸை நீங்கள் வந்து ஈஸி சிம்பிளாக க்ரியேட் பண்ணி முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் நம்ம வந்து எடிட் பண்ணிட்டோம். இதில் சாங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மை மியூசிக்கில் போய் இதில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இதை வந்து கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட கட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கோட ரெசல்யூஷன் கிளிக் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆனதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.